ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வேர்க்கடலை சட்னி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். சட்னியில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சேம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 1 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற சட்னி வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து 1 வெங்காயத்துக்கு 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும், குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் அண்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்கும் போது சட்னியில் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்மளோட காரத்துக்கு ஏற்ப வந்து ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 வத்தல் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ரெட் சில்லியை வந்து சேர்த்துக்க போகிறோம். ரெட் சில்லி சேர்த்துட்டு அதிக நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூட வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி புளி சேர்க்கலை. விருப்பப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்கும் போது அந்த புளி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி ஆற வச்சு இப்போ ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சட்னி வந்து நல்லா மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நல்லா தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து தாளித்து விட்டுருக்கேன். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 வத்தல் போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி அண்ட் தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.